எடப்பாடி பழனிசாமி அவன் பேசுறாங்க. யாருங்க இந்த இயக்க அதிமுகவுக்கு? எனக்கு அன்னைக்கு ஒரு லெட்டர் எழுதி ஒரு இது எழுதியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 500 ஷேர் ஆச்சு. நல்லா கிட்டத்தட்ட 50,000 பேர் நான் பார்த்திருக்கேன். அதிமுக தொண்டன் நான் வேண்டிக்கிறேன். நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எம்ஜிஆர் மேல எப்படி கலைஞர் மேல நாங்க விசுவாசமா இருந்தோமோ அதே மாதிரி அதிமுக தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் எம்ஜிஆர் மேலையும் ஜெயலலிதா மேலும் விசுவாசமாக இருந்த அந்த தொண்டர்கள், திமுகவை எதிரியாக நினைத்த தொண்டர்கள், கலைஞரை தீய சக்தியாக நினைச்ச தொண்டர்கள், என்னங்க கிடைச்சது உங்களுக்கு? யாருங்க துரோகம் பண்ணது? ஓ பன்னீர்செல்வம் 3 ட்ரிப்புங்க, 3 ட்ரிப்பு ஜெயலலிதா ஆட்சியை விட்டு இறங்க வேண்டிய சூழல் வரப்போகும்போது 3 ட்ரிப்பும் முதல்வரா இருந்து அந்த அம்மா வரப்போகும்போது அப்படியே எடுத்து கொடுத்தவர் ஓ பன்னீர்செல்வம். இவ வர்றாங்க, சசிகலா வர்றா. சசிகலா தலைவருக்கு ஜெயலலிதா இறந்த பிறகு சசிகலா தான் எம்எல்ஏ மூலமா கூவத்தூர்ல தலைவியா தேர்ந்தெடுத்துட்டாங்க. அடுத்த முதலமைச்சராக தான் ஆற போறாங்க. அப்படிங்கிற முதலமைச்சர் ஆக ஜெயிலுக்கு எப்ப போறோமோ அதுக்கு வரைக்கும் நம்ம முதலமைச்சரா இருப்போங்கிற எல்லா திட்டமிடல் நடந்த உடனே எப்ப ஜெயலலிதா இறந்தாவோ அப்பவே வெங்கையா நாயுடு வந்து உட்கார்ந்துட்டான். இங்க ஜெயலலிதா உடல் இருந்த ஏரியாவுக்கு உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்து சசிகலா மாதிரியோ சசிகலாவோ தினகரனையோ தேர்ந்தெடுத்தா இவங்க வந்து விடமாட்டான் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு அலக்கைய ஒரு காலில் விழுகிற ஆளை கொண்டு வந்தா தான் நல்லதுன்னு சொல்லிட்டு திட்டமிட்டு செஞ்சு சசிகலாவை திட்டமிட்டு ஏற்கனவே அனுப்பி விட்டுட்டு பழனிசாமி 4 வருஷம் உட்கார வச்சான். பழனிசாமி எப்படிங்க ஆட்சி நடத்தினா நினைக்கிறீங்க? ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் இவ்வளவு அமௌண்ட், ஒவ்வொரு அமைச்சருக்கு இவ்வளவு அமௌண்ட், மத்திய சர்க்காருக்கு இவ்வளவு அமௌண்ட் எல்லாம் போயிட்டே இருந்துச்சு. அவன் தங்கமாவும் பணமாவும் அவன் டெய்லி வாங்கிட்டு இருந்தா அவன் ஏங்க அடுத்த கட்சிக்கு போனா? இப்படி வளர்த்த அந்த 4 வருஷமும் பிஹைண்ட்ல வந்து பாஜக தான் ஆட்சி செஞ்சது. பாஜக தான் அதிமுக ஆளுமை செஞ்சது. அந்த 4 வருஷம் காலில் விழுந்து சசிகலா காலில் விழுந்து தனக்கு ஒரு அடிமை, நல்ல அடிமை கிடைச்சான்னு நம்பி எடப்பாடி பழனிசாமியை பதவியை உட்கார்ந்துட்டு சசிகலா போனுச்சுல, திரும்பி வர போகும்போது நீ யாருன்னு கேட்ட துரோகி தாங்க எடப்பாடி பழனிசாமி. இங்க உன்னை வந்து இது பண்ணா உன் காலில் விழுந்து சொன்னேன் எனக்கு ஒரு அம்மா மாதிரி அப்படின்னு சொன்னீங்க. அந்த அம்மா ஸ்தானத்தில் உள்ள சசிகலாவுக்கு ஏன் நீ துரோகம் பண்ணது? நீயா ஓ பன்னீர்செல்வமா? அதிமுக காரன் எப்படிங்க பன்னீர்செல்வம் என்னங்க துரோகம் பண்ணாரு கட்சிக்கு? அது மட்டும் கிடையாது. இத்தனை காலம் இருந்த பன்னீர்செல்வம் விரட்டி விட்டாரு, தினகரனை விரட்டி விட்டாரு, இவர் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு இருந்தாரு. இப்ப என்ன ஆகும் நினைக்கிறீங்க? பாஜகவுடைய ஒரே பிளான் திமுக தமிழ்நாட்டை பிடிக்கணும். ஏன்னா எல்லா மாநிலத்தையும் பிடிச்சாச்சு. தமிழ்நாட்டை பிடிக்கல அப்படின்னா நம்மளால அடுத்த கட்டத்தில் போக முடியாது. 40 MP இருக்கிற இது வேணும் நமக்கு அப்படின்ட்டு அவன் தொடர்ந்து காய் நகர்த்தினான். திமுகவை 2016 ஜெயலலிதா இறந்ததுக்கு பின்னால திமுக அரசு கலைஞர் நினைச்சிருந்தாருன்னா அன்னைக்கே ஆட்சி வந்துடலாம். 2016 ஜெயலலிதா இறந்ததுக்கு பின்னால 2017 ஜனவரியில ஆட்சிக்கு வந்திருக்கலாம். மோடியோட லைட்டா அப்படி ஒரு இணக்கமா, நீங்க வெளிப்படையா வேணாம், மறைமுகமா ஒரு இணக்கத்தோட போயிருந்தா திமுக போயிருந்துச்சுன்னா 2017 ஜனவரியில இந்த பழனிசாமி இது திமுக ஆட்சிக்கு வந்திருக்கும். சிலுவம்பாளையம் பழனிசாமிங்கிற ஆளே வந்திருக்க முடியாது, அட்ரஸே இருந்திருக்காது. சீமான்லாம் பேசியிருப்பானா அன்னைக்கு? 2017 செய்யல. 2019 பாராளுமன்றத்தில் நம்ம ஜெயிக்கிறாங்க. 2000 பாராளுமன்றத்தில் ஜெயிக்க போகும்போது அதே பாஜக கூட நம்ம இணக்கமா இருந்திருந்தோம்னா 10 எம்பிங்க, 10 மந்திரி கிடைச்சிருக்குங்க, 4-5 கேபினெட் மந்திரி, இணை அமைச்சர் கிடைச்சிருக்கோம். துணை சபாநாயகர் கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தாங்க. எங்க மத சார்பற்ற இஸ்லாமியர்களுக்கு துணையா இருப்போம்னு வாக்கு கொடுத்தவர் கலைஞர். சிறுபான்மையினருக்கு இருக்கவனுக்கு சொன்னவர் கலைஞர். தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் துணையா இருப்போம்னு சொன்னவர் கலைஞர். அந்த கலைஞருடைய கொள்கையை காப்பாற்றணுங்கிறதுக்காக 2017 சட்டமன்ற இதே ஆட்சியை பிடிக்கிறத விட்டு கொடுத்தவர் தலைவர் கலைஞர். 2019 மத்திய அமைச்சரவையில மிகப்பெரிய பொறுப்புல இருக்க வேண்டிய விட்டு கொடுத்தவர். அது மட்டும் கிடையாது, 2024 நம்ம ஜெயிச்ச பிறகு இப்ப மைனாரிட்டி அரசா இருக்கக்கூடிய மோடி அரசு
நரசிம்ம சந்திரபாபு நாயுடும் பீகார்ல நிதிஷ்குமார் வச்சுதான் இப்ப ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு. அதே இது திமுக சம்மதிச்சிருச்சுன்னா இன்னைக்கு அதே 10 அமைச்சருங்க, அப்ப அதே துணை சபாநாயகர் பத்தி திமுகக்கு ராஜபோகா இருந்திருக்கலாம், கேட்ட நிதி வந்திருக்கும். ஆனா அது இல்லங்க முக்கியம். கொண்ட கொள்கை மதசார்பற்ற இதோட இருக்கும், நமக்கு கூட்டணியோட இருக்கும் அப்படிங்கறதுக்காக திமுக தன் நலனை எல்லாம் இழந்திருக்குங்க. துரோகிங்கிற அன்புமணி திமுகவை தமிழ்நாட்டுக்காண்டி, தமிழ்நாடு நலனுக்காண்டி தன்னுடைய எல்லாத்தையும் இழந்தது திமுக. அந்த திமுகவின் தொண்டனா நெஞ்சை நிமிர்த்தி என்னால சொல்ல முடியுங்க. இதே அதிமுக காரன் சொல்ல முடியுமா? அதிமுக காரங்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், நீங்க எழுதி வச்சுக்கங்க. பாஜக திமுகவை வளைக்க நினைச்சிச்சு, அதனால முடியல. அடுத்து அதிமுகவை சுருட்டியாச்சு. பன்னீர்செல்வம் தன்னுடைய சொத்தை காப்பாத்துறதுக்காகவும் தன்னுடைய மகன் நிதின் மேல உள்ள மகனுடைய மிதுன் மேல உள்ள வழக்குகளை எல்லாம் மூடி மறைக்கவும், தன்னுடைய சம்பந்தி மேல உள்ள மூடி மறைக்கவும் பாஜக என்ன சொல்லுதோ அதை கேட்டே ஆகணும். ஆட்சிக்கு வரணும்னு நினைச்சு ஆட்சிக்கே வந்தா கூட ரங்கசாமி எப்படி பாண்டிச்சேரியில் நடத்துறாரு அதே நிலைதான் வரும். அதனால அதிமுக காரனே சிந்திக்க வேண்டிய நேரம் இது. உட்கார்ந்து சிந்தி. இன்னைக்கு திமுக காரன் இன்னைக்கு இத்தனை 75 ஆண்டு காலம் இந்த இயக்கத்துல நாங்க இருக்கோம், இன்னும் நெஞ்சை நிமிர்த்தி சொல்ல முடியுங்க திமுக காரனே. அதே உங்களால சொல்ல முடியுமா? உங்களால சொல்ல முடியுமா? நீங்க என்ன சாதனை செஞ்சீங்கன்னு சொல்ல முடியுமா? உங்க தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடைய பெருமை ஏதாவது சொல்ல முடியுமா? எடப்பாடியார் அப்படிங்கிறீங்க, என்ன எடப்பாடியார் செஞ்சிட்டாரு? துரோகத்தை தவிர வேற என்ன செஞ்சிருக்காரு? இந்த அதிமுக என்ற இயக்கத்தை பாஜகவுடைய காலடியில வீழ்த்தியே தவிர என்ன செஞ்சிருக்காரு எடப்பாடியார்? போக போக தெரியும். இப்ப சொல்றேன், அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருந்த கடம்பூர் ராஜு இன்னைக்கு சொல்றான், ஜெயலலிதா இது வாஜ்பாய் அரச இது பண்ணது தப்புங்கிறான், ஜெயலலிதான்னு சொல்றான். அந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு. மோடி எங்கள் டாடின்னு சொல்றான் ராஜேந்திர பாலாஜி. மாஃபா பாண்டியராஜன் 1ஆம் நம்பர் சங்கிங்க. அவன் குட்கா பாஸ்கர் இருக்கான்ல, அவன்லாம் 1ஆம் நம்பர் சங்கி. வேலுமணில இருந்து தங்கமணி வரைக்கும் எல்லாத்தையும் வளைச்சு ரெடியா வச்சிருக்காங்க. அங்க நாளைக்கு அவங்களுடைய கேம் விளையாடுவான் பாருங்க. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரல அப்படின்னா 2026ல இந்த தமிழ்நாடு ஒரு ஓபியாவோ மாப்பியாவோ ராஜஸ்தானோ குஜராத்தோ மாறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிராது. அதெல்லாம் சிந்திங்க, நீங்க எல்லாரும் சிந்திக்கணும். நாங்க எப்பவும் இருப்பாங்க, திமுக காரன் தைரியமா இருப்பான், நான் ஆட்சியில உட்காரவையே தேவையில்லை, நாங்க அதே மாதிரி இருப்போம். இன்னும் ஒரு 50 ஆண்டுகள் கழிச்சு அப்படியே எந்திரிச்சு வந்து ஆட்சிக்கு வருவோம், நிலை குலைந்து போக மாட்டோம். அதாங்க திமுக தொண்டன்.